ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ உங்கள் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே நல்லபடியாக உயரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தாங்க. அதே மாதிரி இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பிரயோகப்படுத்தணும். அதாவது யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்மளா வாக்கு இந்த சமயத்தில் வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சிறு மனக்கசப்புகள் இருந்து அதுக்கப்புறம் சரியாகக்கூடிய சூழல் தான் நடக்கும். அதே மாதிரி தனவரவு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் அவருக்கு பிடிக்காத வீட்டில், புதனோட வீட்டில் இருக்கிறதுனால தனவரவெல்லாம் கொஞ்சம் சுமூகமாக இருக்காது. அதே மாதிரி மூன்றாம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால இளைய சகோதரனால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டுங்க. கலைத்துறை, இசைத்துறை அவங்கெல்லாம் எழுத்துத்துறை அவங்களுக்கெல்லாம் இது ஏற்ற ஒரு நல்ல காலகட்டங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது. அதனால் 4ஆம் இடம் தாய், வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். தாயோட உடல்நிலையில் இந்த சமயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீடு, வாகனம் வாங்கணுன்னா இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 5-6 மாதம் தள்ளி போடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்துல புதன் உச்சமாக இருக்கிறாரு. அதாவது ரிஷபராசிக்கு புதன் நண்பர் உச்சமாகிறது உங்களுக்கு ஒரு விதத்தில் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல உச்சமாகனா குழந்தைகள் சார்ந்து குழந்தைகளால் பெற்றோர்களாகிய நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள். அந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு குழந்தைகளால் நீங்கள் பாராட்ட அடையக்கூடிய தன்மைகள்லாம் இங்கே இருக்குங்க. அதே மாதிரி குலதெய்வ அருள் அனுகிரகங்கள்லாம் இந்த மாதிரி சமயத்தில் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் உண்டுங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால 6ஆம் இடத்து சுப பலன்கள் கிடைக்கும். ரொம்ப நாளாக வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, ஏதோ எந்த வேலையும் தேடி கிடைக்கவே இல்லை அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வேலையில் கிடைச்சி உட்கார்றதுக்கு அமைப்பு நல்லாவே இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களோட 7ஆம் பாவத்துக்கு சனியோட 10ஆம் பார்வையும் இருக்குது, குருவோட பார்வையும் இருக்குது. அதனால் கணவன் மனைவிக்கிடையே சிறு பிரச்சனைகள் விலகக்கூடிய, குரு பார்வையினால் விலகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை தான். அதே மாதிரி நண்பர்கள் மூலிமா அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல முறையாகவே கிடைக்கும். அதே மாதிரி உங்களோட 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால நீங்கள் ரோட்டில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா 8ஆம் இடம் அசுபஸ்தானம்னு சொல்லுவோம். அதை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் தடை தாமதம், அதாவது ரொம்ப நாளாக திருமணத்துக்கு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அது நடக்கவே இல்லை அப்படின்னா இந்த தருணத்தில் இந்த செவ்வாய் இந்த 1 மாதம் காலத்துக்கு அப்புறம் செவ்வாய் கடகத்துக்கு போன பிற்பாடு தான் உங்கள் அந்த தடைகள்லாம் விலகக்கூடிய நல்ல காலகட்டமாக அமையும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 9ஆம் பாவத்தை குரு பகவான் பார்க்குறாரு. குரு பகவான் பார்க்குறதுனால 9ஆம் இடத்தை 9ஆம் பாகியஸ்தானம், தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம். தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள், பாகியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி தந்தை வழி சொத்து ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகி உங்கள் கைக்கு சேரக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அதனால் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் எந்த தொழிலாக இருந்தாலும், அதாவது ரிஷபராசிக்காரங்க எந்த தொழில் பண்ணாலும் இப்போ கொஞ்சம் 2 வருஷமாகவே கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா உங்கள் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்குது. இன்னொரு 5 மாதங்களுக்கு பிற்பாடு தான் அந்த சனி பகவான் மீனத்துக்கு போயிடுவார். மீனத்துக்கு போன பிற்பாடு உங்களுக்கு தொழில்கள்லாம் நல்ல அமோகமாக ஜம்முன்னு இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் சனி செவ்வாய் பார்வை தொடர்பு இல்லாத வரைக்கும் அந்த ராகு எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அந்த பலனை தான் செய்வார். இப்போ குரு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அதனால் குருவோட நல்ல பலன்கள்
நல்ல பலன்களை தான் அவர் செய்வார். 11ஆம் இடத்தில் நல்ல பலன்கள் என்ன? 11ஆம் இடத்தில் நல்ல பலன்கள் லாபஸ்தானம். 11ஆம் இடம் வந்து முதல்ல லாபஸ்தானம், இளைய மனைவி ஸ்தானம் சொல்லுவோம், மூத்த சகோதர ஸ்தானம். அதாவது டிவோர்ஸ் ஆனவங்க, ஏதாவது இளந்தமிழ் இருக்குது, டிவோர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து மனம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி மூத்த சகோதரன் அனுகூலங்கள், ஆதாயங்கள். ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்ருக்கு, அண்ணன் அக்கா சண்டையாகவே இருந்தது, இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் இப்போ வந்து ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டங்கள். அதே மாதிரி உங்கள் 12ஆம் இடத்துக்கு சனியோட 3ஆம் பார்வை இருக்குது. அதனால் வந்து அது இல்லாமல் சுக்கிரனோட பார்வை இருக்குது. நீங்கள் 12ஆம் இடத்து சுபபலன்கள்லாம் கொஞ்சம் தடையோட, சனியோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் தடைபட்டு, அதுக்கு பிற்பாடு சுக்கிரனோட பார்வைக்கு பலன் தடைபட்டு, ஏதாவது நீங்கள் ஃபாரின் ரொம்ப நாளாக போகணுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் தடையாகவே இருந்திருக்கு அப்படின்னா, இப்போ சுக்கிரன் வந்து உங்கள் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏன்னா சனி வந்து 2 வருஷமாக வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு உங்களோட 12ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக. அதனால் 2 வருஷமாக அப்படியே இழுத்து அடிச்சிட்டு இருந்த வாய்ப்புகள்லாம், வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் இப்போ வந்து சுக்கிரன் பார்க்குறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தாங்க. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகணுன்னு ஏங்கிட்டு இருந்த பெரியவங்க, அதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் வந்து நல்லபடியாக போயிட்டு வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தாங்க உங்களுக்கு. நம்ம இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். நான் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய நம்பர் இருக்குது, அதை தொடர்பு கொண்டு உங்களோட ஜனன ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியான பொது பலன்கள் தான். இது எல்லாருக்கும் உண்டான பொது பலன்கள். உங்களுக்கு செப்பரேட்டான உங்கள் ஜனன ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக துல்லியமான பலன்கள் வந்து நாங்கள் கணிச்சு சொல்கிறோம். வாழ்த்துக்கள்.